வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 2018 தரம் 7 கணிதம் மன்னார் வலய கல்வி அலுவலகத்தின் முதலாம் தவணை பரீட்சை. ஸோ இதில் நாங்கள் முதல் 20 வினாக்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆகவே டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கேள்வி, ஒரு பென்சிலின் விலை 5 ரூபாய், இனி 4 பென்சிலின் விலை யாது? அவை 5 தர 4 20 ரூபா. ரூபா போட வேணும். இரண்டாவது கேள்வி சுருக்குக. இங்கே பெருக்கலும் கூட்டலும் இருக்குது. முதலாவதாக நாங்கள் இங்கே இந்த பெருக்கலை செய்யணும். அவை 6 3 18 சக 6 24. இது இடம் மாறினால் வித்தியாசமான குறியீடுகளில் கேள்விகள் வரலாம். மூன்றாவது கேள்வி, சதுரத்தின் சமச்சீர் அச்சுகள் எத்தனை? சதுரம் 4 பக்கமும் சமனாக காணப்படும். ஆகவே அதில் இந்த மாதிரி 1, இந்த மாதிரி 2, இந்த மூலை விட்டங்களில் 3, இந்த மூலை விட்டங்களில் 4 சமச்சீர் அச்சுக்கள் காணப்படும். அடுத்தது 521 இலக்கச் சுட்டியை காண்க. இலக்கச் சுட்டினா பிள்ளைகள் நாங்கள் இந்த எண்ணில் உள்ள தனி இலக்கங்களை கூட்டணும். 5 சக 2 சக 1. கடைசியாக ஒரு தனி இலக்கம் கிடைக்கும் வரைக்கும் கூட்டணும். 5 2 7 7 3 8. இது மிக இலகுவாகவே அமைஞ்சிட்டு. அடுத்து 5வது கேள்வி, எலிபண்ட் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை தொடை குறிப்பீட்டில் எழுதுக. ஆகவே இதை நாங்கள் மூலங்களாக காட்டலாம். இ எல் இ ஒரு எழுதிட்டோம், திரும்ப எழுதப்படாது. ஆகவே பி ஹெச் ஏ என் டி. இதே உங்களுக்கு வேணுமெண்டா வெண்ணுருவிலும் காட்டலாம். இதே எழுத்துக்களை போட்டு அங்கே கமா போடப்படாது. இ எல் இ எழுதியாச்சு. பி ஹெச் ஏஎன் டி என்று சொல்லிட்டு எழுதலாம். 2 தர 3 பெருமானம் காண்க. பாருங்க, 2 புழல் 2 முறை. அவை 2 தர 2 தர 3. அப்போ 2 4னா அப்போ 4 தர 3. 4 தர 3 எவ்வளோன்னு சொன்னால் 4 3 12. அடுத்த கேள்வி, 1995 என்ற வருடம் எத்தனையாம் நூற்றாண்டு? நூற்றாண்டுண்டா நூறுகள் எவ்வளோ இருக்கு? ஆகவே இதை நாங்கள் 100ஆல் பிரிக்கணும் போல. 100ஆல் பிரிக்கும் போது இங்கே இந்த பூஜ்ஜியத்துக்கு கட் பண்ணுறதுக்கு பூஜ்ஜியங்கள் இல்லை. ஆக இந்த 2 பூஜ்ஜியங்களுக்கு பதிலாக இங்கே தசமதானம் முன்னோக்கி வரும். இப்போ பாருங்கள், 19.95 சொன்னால் 19 விட கூட. ஆக நாங்கள் 19 கூட்டணும். ஆக 20. ஆக 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டு. அடுத்த 8வது வினா, இல்லை ஏ என்ற எழுத்து குறிக்கும் பெருமானம் அந்த கீழே குறிச்சிருக்காங்க. எவ்வளோன்னு சொன்னால் -2. இந்த எக்ஸ் குறிக்கும் கோணம் வகையாது. பாருங்கள், இந்த கோணம் எங்களுக்கு தெரியும் 90 பாயிண்டா செங்கோணம். அதை நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. இந்த மாதிரி தரப்பட்டால் அது செங்கோணம். இது அதை விட குறைவு. ஆகவே இது பார்த்தீங்கன்னா கூர்ங்கோணம். இது கூர்ங்கோணம். அடுத்த கேள்வி, 10வது கேள்வி சுருக்குக. -8 -5.7. இப்போ நீங்கள் -8ண்டா அது 8.0 எடுக்கலாம். -8.0. இங்கே தசமதானம் தரப்பட்டனால -5.7. அதை கூட்டினீங்கன்னா 7 13 மைனஸ். அவை -13.7. 11வது கேள்வி, இவ்விரு எண்களினதும் ஃபோமசியை காண்க. 24 60 ரெண்டுக்கும் ஃபோமசி கண்டுபிடிக்க வேண்டும். ஃபோமசி கண்டுபிடிக்கும் போது பொதுவாக நிறைய முறைகள் இருக்குது, நாங்கள் படிச்சிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறையில் நாங்கள் காணும் போது
நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து முதன்மை எண்களால் பிரித்து கொண்டே போகணும். உதாரணமாக 2ஆல் பிரிக்கலாம் 30, 12. இன்னும் பிரிக்கலாம் 15, 6. இன்னும் பிரிக்கலாம் 15, 3. இதுக்கு மேலே இயலாது. 3ஆல் பிரிப்போம் 5, 1. 5ஆல் பிரிப்போம் 1. ஆகவே இது ஒரு ஆன்சர். அப்போ ஆன்சர் எப்படின்னா இதெல்லாம் பெருக்கி எடுக்கணும்னா 2, 4, 4, 2, 8. அப்போ 8 தர 15 இந்த மாதிரி. இது ஒரு முறை. இந்த இதில் பார்த்துக்கிட்டா எங்களுக்கு ஹெல்ப்பாக இந்த முதன்மை காரணிகள பெருக்கம் தரப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணும்டா, இங்கே பாருங்க பிள்ளைகள், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கணம் இருக்குது, இங்கே 2 வர்க்கம் இருக்குது. அப்போ கூடுதலாக இருக்குது 2 கணம். அடுத்தது பாருங்க இங்கே 3, 3 ரெண்டுமே 3 தனியாக இருக்குது. அடுத்ததாக 5 இருக்குது. ஸோ பாருங்க இதே விட தான் வர 2 கணம் பார்த்தீங்கன்னா 8. அப்போ 3, 15. ஆக 15 8 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா சரி. உதாரணமாக 8 40க்கும் 0, 4 மீதி 1 8, 8 4 12 ஆக விட 120. ஆனால் இந்த கேள்விக்கு இந்த மெத்தட் தான் செய்யணும். நாங்கள் இப்படி செஞ்சால் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது என்று அங்கே ஹெல்ப் கொடுத்துருக்கனால. 12வது கேள்வி கூட்டுக. புள்ளல் நிமிடத்தில் 60 நிமிடம் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் 1 மணித்தியாலயம். அப்போ இங்கே பாருங்கள் 38ம் 25ம் மொத்தம் கூட்டினீங்கன்னு சொன்னால் இல்லை 63 வரும். அப்போ 63 நிமிடங்கள் நாங்கள் எழுதுறதில்லை. 60 அங்கால கொடுத்துட்டா 3 வச்சுக்கொள்வோம். 60 இங்கே கொடுத்தா 1 மணித்தியாலயமே. அப்போ 1 மணித்தியாலயம். 5 3 8 8 3 9. ஆகவே 9 மணித்தியாலயம் 3 நிமிடங்கள். 13வது வினா. A வந்து 3, B சமன் சக 1. அவை A கணம் B வர்க்கம். A கணம் என்று சொன்னால் A தர A அதோடி B தர B. அவை ஏட 3 இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக நாங்கள் 3 யூஸ் பண்ண போகிறோம். 3 தர 3 பெருக்கல் 1 தர 1. இங்கே இது நேர் 1 கொடுத்துருக்காங்க. அது இங்கே இது நேர் 3 தான். அது நாங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி கொள்ள தேவையில்லை. அப்போ 3 9, 9 3 27. ஆக 27 ஒன்றால் பெருக்கினாலும் அதே விட தான் பெறப்படும். எண்கோடை பயன்படுத்தி சுருக்குக -5 + 3. இப்படி கேள்வி தரப்பட்டால் எண்கோடு இல்லை என்றால் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. ஓகே, அப்போ இருக்கா பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஒரு எண்கோடு வரைஞ்சாச்சு. நீங்கள் தெளிவாக வரையணும் புள்ளல். இதில் மைனஸ் பக்கம் எடுப்போம். -1 -2 -3 எல்லாம் எடுக்கலாம். -5 வரைக்கும் எடுக்கணும். -4 -5. ஓகே, முதலாவதாக -5, 0லிருந்து -5. பிறகு கூட்டல் திசையில் 3. கூட்டல் திசை இந்த பக்கம் 1 2 3. அவ இறுதியாக விட இருப்பது -2. அவ எல்லாத்தையும் குறிக்கணும். ஆக விட பார்த்தீங்கன்னா -2. 15வது கேள்வி. 125 பாகை எனும் கோணத்தை பாகைமானியை பயன்படுத்தி வரைக. இப்படி பாகைமானியை பயன்படுத்தி வரைய வேண்டும். எனக்கு இந்த நேரம் அதை செய்கிறதுக்கான வசதி இல்லை இந்த ஆப்பில். ஆகவே நான் உங்களுக்கு வந்து கோணங்களுக்கு தனியாக ஒரு சின்ன வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் இந்த எப்படி வரையணும்னு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ அடுத்ததாக 16வது போகாப்பி காண்க. போகாப்பிக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இதில் பொது காரணி எழுதணும். 4க்கும் 6க்கும் 12க்கும். அப்போ 4 காரணிகள் 1 வரும், 2 வரும், 4 வரும். 6 காரணிகள் 1 வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் 3 2 ஆறு 2 வரும், 3 வரும், 6 வரும். 12க்கு 1 2 3 4 6 12.
இப்போ 1 பொதுவாக இருக்குது, 2 பொதுவாக இருக்குது, 3 பொதுவாக இல்லை, ஸோ 4 பொதுவாக இல்லை, 6 பொதுவாக இல்லை. பொதுவாக இருக்கிறதுல 1ம் 2ம் இருக்குது. அப்போ அதில் பெரியது பார்த்தீங்கன்னா 2. இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட், நாங்கள் இந்த 3 இலக்கங்களையும் ஒரே இலக்கத்தால் பிரிக்கணும். 2ஆல் பிரிக்கலாம். 2, 3, 6. இதுக்கு மேலே எதாலையுமே பிரிக்க முடியாது. ஏன்னா 3ஐயும் ஒரே இலக்கத்தால் பிரிக்க வேண்டும். ஆகவே ஆன்சர் 2. அடுத்த வினா 17வது பெருக்கல். I2 10க்கும் 0, 1 மீதி. 7 2 14 1 15 1 மீதி. 2 4 4 1 5. சரியா? ஓர் 5 5 படத்துக்கு 5. ஓர் 7 7. ஓர் 2 2. ஆக இதெல்லாம் ஓகே. 0 5 5 10 1 மீதி. 7 7 5 12. ஆக மீதி என்னோட 13. ஆகவே ஓகே. அடுத்த வினா, 1017 என்ற எண் 9ஆல் மிகுதியின்றி வகுப்படுமா என்பதனை வகுக்காமல் எவ்வாறு காண்பேர்? இப்படி கேள்வி வந்துட்டுன்னு சொன்னால், இப்போ 9ஆல் வகுப்படுற எண்ணெல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அப்போ பாருங்க, ஓர் 9 9, ஈர் 9 18, 3 9 27, 4 9 36. இலக்கச்சுட்டியில் பாருங்க, இது இலக்கச்சுட்டி 9, 8 1 9, 7 2 2 9 என்ன 6 3 9. அதாவது இலக்கச்சுட்டி 9 இருந்தால் வகுப்படும். இலக்கச்சுட்டி பாருங்க, 1 1 2. ஓகே, 2 7 9. ஆம். எவ்வாறு? இலக்கச்சுட்டி 9 என்பதால். இலக்கச்சுட்டி 9 வந்துச்சுன்னு சொன்னால் அது கட்டாயமாக 9ஆல் மீதியின்றி வகுப்படும். ஆக 19வது வினா, தொடையின் மூலகங்களை இரட்டை அடைப்புடன் எழுதுக. ஓகே, ஓரா எழுதுவோம். 2 3 5 7 11. புள்ளிகள் எழுதும் போது கட்டாயம் இரட்டை அடைப்பிடுதல் கட்டாயம். அடுத்ததாக 20வது வினா, ஒரு கொப்பி 13 ரூபாயினின் ஒரு மாணவனுக்கு 2 கொப்பிகள் வீதம் 12 மாணவர்களுக்கு வழங்க செலவாகும் பணம். ஓகே, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 2 கொப்பியா. அப்போ ஒரு கொப்பி 13 ரூபா. ஆக ஒரு ஆளுக்கு 26 ரூபா. இதே மாதிரி 12 பேர். ஆகவே 12 பேருக்கு 26 தர 12. அப்போ இங்கால் போட்டு பெருக்குவோம் பிள்ளைகள். பாருங்கள், 26 12. பெருக்கிற மட்டும் 6 2 12. 1 மீதி. 2 4 4 1 5. இங்கால ஒரு 6 6. ஓ 2 2. 2 1 3. ஆகவே 312 ரூபா. ஆகவே இதோட மீதியை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த பேப்பர் யாருக்காவது வேணும்னு சொன்னால் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.